ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவோ சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய இந்த மிக சிறப்பான நாளில் உங்கள் எல்லாரையும் நான் மனமாற வாழ்த்துகின்றேன். இன்று ஒரு சாதாரண வெள்ளிக்கிழமை கிடையாது. இது பிப்ரவரி 20 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் விநாயகரின் கிருபை நேரடியாக செயல்படக்கூடிய நாள் என்று அனைவராலும் போற்றப்பட்டு வருகிறது. அது ஏன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, நான் கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை என்பது தெய்வீக சக்திகள் மென்மையாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அந்த சக்தி நம்முடைய விநாயகரின் தடைகளை அகற்றி அருளுடன் சேரும் பொழுது நம்ம செய்ய நினைத்த எல்லா காரியங்களும் நம்மளுக்கு மிக வேகமாக, நம்ம நினைத்த அளவுக்கு எல்லா காரியங்களும் நமக்கு வெற்றியில கொண்டு போய் முடிந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த வெள்ளிக்கிழமை நாளானது இருக்கிறது. வெள்ளிக்கிழமை விநாயகரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அதிசயமான சிறப்புகள் ஏற்படும். விநாயகர் என்பது தொடக்கத்திற்கு சொந்தமான ஒரு தெய்வம். ஆனால் வெள்ளிக்கிழமை அவர் பெறக்கூடிய சக்தி வேறொரு நிலையை அடைந்து கொள்கிறது. எனவே இந்த ஒரு நாளில் நம்ம விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா முடங்கி கிடக்கக்கூடிய வேலைகள் கூட முன்னேறிவிடும். தடைப்பட்ட திட்டங்கள் நின்ற இடத்திலிருந்து மீண்டும் ஆரம்பிக்க தொடங்கும். மனதில் இருக்கக்கூடிய பயம், அச்சம், குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியும். பணவழியானது திறக்கும். வீடு, குடும்பம், தொழில் எல்லா துறையிலும் சமநிலையானது உங்களுக்கு ஏற்படும். இந்த ஒரு நாள் விநாயகர் அதனுடன் வெள்ளியோட சக்தி இரண்டும் சேரும் பொழுது ஒரு ஏக பெரும் ஆசீர்வாத ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இன்று பிப்ரவரி 20 அதிசய சக்திகள். இன்றைய திதி வானசக்தி, நாள் ஆட்சி அனைத்தும் விநாயகருக்கு ஆதரவாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்று செய்யப்படக்கூடிய விநாயகரின் பூஜை 9 மடங்கு பலன்களை நம்ம அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பூர்வீகரின் நம்பிக்கையானது சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இந்த ஒரு நாளானது நமது மனசுக்கும் பிரபஞ்ச சக்திக்குமான இணைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இன்று நீங்க பிரார்த்தித்தீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் பிரபஞ்சத்துக்கு நேரடியாக சென்று சேரும். குறிப்பா தடைகள் நீங்கும், வேண்டுதல்கள் இன்று வேகமாக நிறைவேறிவிடும். மனக்குழப்பமும் நீங்கி தீர்வு உங்களுடைய வாழ்க்கையில என்ன தீர்வு வேண்டுமோ அது உங்களுடைய கையை பார்த்து வரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். அதனால தான் இன்று விநாயகரை ஒரு முறை நம்ம மனதார வழிபட்டாலே 3 தடைகள் ஒரே நேரத்தில் அகலக்கூடிய நாளாக கருதப்பட்டு வருகிறது. இன்று நம்ம வீட்டில் விநாயகரை எப்படி வழிபடலாம்? இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும். உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து கொள்ளுங்கள். உள்ளங்கையை பார்த்து இந்த இரவிற்குள் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். இது வழிபாட்டின் முதல் ஒரு அம்சமாக கருதப்படும். உங்களுடைய வலது கையை திறந்து உங்களுடைய உள்ளங்கையை சில வினாடிகள் பார்த்து கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? உள்ளங்கையில அக்னி சக்தியும் பிராண சக்தியும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக இடமாக இந்த உள்ளங்கையானது இருக்கும். இது விநாயகரின் ஆதி தத்துவத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக கருதப்படும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான வழிபாடுகளும் இதன் மூலம் விரைவாகவே உங்களை சேர்ந்துவிடும். இதனால அதிக அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். இரண்டாவதாக, வீட்டில் ஒரு சுத்தமான இடத்தை நீங்க தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அதிகமான பொருட்கள் இல்லாத ஒரு அமைதியான இடம், யாருமே உங்களிடம் அங்க பேசாத ஒரு இடம், எந்த விதமான சத்தமும் கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, விநாயகருக்கு இடது பக்கம் ஒரே ஒரு விளக்கு, வலது பக்கம் ஒரு டம்ளர்ல தண்ணீர். இடது பக்கம் விளக்கு வைப்பது அக்னியோட தத்துவமாக கருதப்படும். வலக்கு பக்கம் நீங்க வைப்பது ஜல தத்துவமாக கருதப்படும். இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்துவதற்கு விநாயகர் எப்பொழுதுமே விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பார். நான்காவதாக, நேற்றிரவு மிச்சமான மனக்கவலைகளை உங்களுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு ஒரே ஒரு நிமிடம் நீங்க மௌனமாக இருக்க வேண்டும். மௌனமாக இருந்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையுமே தீர்த்துவிடும். இது விநாயகருக்கு பிடித்த ஒரு மந்திரம். ஓம் கண நமக. இந்த ஒரு மந்திரத்தை கூறி உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்க விநாயகரிடம் வையுங்கள். நீங்கள் உண்மையில் இன்று எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை விநாயகரிடம் சொல்ல வேண்டும். விநாயகர் நம்மிடம் சொல்லக்கூடிய வழி நேரடியாக சொல்லும். நானே அதை நடத்தி கொடுக்கிறேன் அப்படிங்கிறத நிச்சயமாக விநாயகர் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்துவார். இந்த ஒரு நாள் இரவு தூங்குவதற்கு முன்பு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு ரகசியமான ஒரு பெரிய மந்திரம். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து கூற வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை பொதுவாக யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இது பாரம்பரியமிக்க சில குடும்பங்களிலேயே பயன்படுத்தப்பட்ட மந்திரமாக இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுவதனால் உங்களுடைய மனத்தடைகள், கணமறைவு, கர்மத்தடைகள், சாபங்கள், ஆற்றல் குறைவு எல்லாவற்றையும் தூங்கும் நேரத்தில் கரைப்பதற்கு இந்த ஒரு மந்திரமானது உதவும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா பேப்பர்ல கூட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் க்ரீம் க்ளீம் கம் கணபதியே வரவரத சர்வத்தடா விநாசாய க்ரீம் நமக. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, இரவு தூங்குவதற்கு முன்பாக 5 நிமிடங்களுக்கு முன்பு நீங்க தூங்க போறீங்க அப்படின்னா 5 நிமிடங்களுக்கு அதுக்கு முன்பு உங்களுடைய படுக்கையில கூட நீங்க சொல்லலாம். இல்லை கீழே அமர்ந்து கொண்டு கூறலாம். உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு மெதுவாக உங்களுடைய மூச்சை இழுத்து விட்டுட்டு 21 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். இதை நீங்க சொல்லும் பொழுது
உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இது சொல்வதற்கு ரீதியான ரகசியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு முறையும் கிரீம் என்று வரும் பொழுது உங்களுடைய மார்பில் வெப்ப அலை போல ஒரு ஆற்றலானது தோன்றும். இதுவே அந்த மந்திரத்தின் ரகசிய ஒரு சக்தியாக கருதப்பட்டு வருகிறது. எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நான் இன்று இரவுக்குள் எப்படியாவது கூறிவிடுங்கள். நாளைய நாள்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். மந்திரம் சொல்லும் பொழுது ஏற்ற வேண்டிய ஒரு விளக்கு, இரவுல இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொன்னா போதாது, இந்த ஒரு விளக்கையும் ஏற்ற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும். எனவே இன்றைய நாளுக்கான ஒரு சிறப்பு அப்படிங்கிறது தீபம். துளசி எண்ணெய் இல்லைன்னா நெய் தீபம், இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும். விநாயகர் துளசி மனத்தை எப்பொழுதுமே விரும்புவார். அதனால துளசி எண்ணெயை நீங்க ஏற்றுனீங்க அப்படின்னா அது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன் இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னா, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை 10 நிமிடங்களிலே கரைத்து விடும் இந்த ஒரு தீபம். உங்களுடைய மனதை அமைதியாக்கும், விநாயகரின் தத்துவத்தை செயல்படுத்தும். இந்த தீபத்தை எந்த திசையில ஏற்றணும் அப்படின்னா, தீபத்தை கிழக்கு திசை நோக்கி நீங்க எரிய வையுங்கள். இதை மட்டும் இந்த ஒரு நாள்ல ஏற்படுத்தி ஏற்றி பாருங்க. பணத்தடைகள் நீங்கி பேசினால் கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு ஆதரவான ஒரு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். மன அமைதியானது உருவாகும். குடும்பத்தில் உள்ள பதட்டங்கள் குறைந்து எதிர்பார்த்த பணி உங்களுக்கு வெற்றியை தேடி போகும். சிலருக்கு திடீர்னு எதிர்பாராத சாதனைகள் கூட தேடி வரும். காணாமல் போன வாய்ப்புகள் திரும்ப உங்களை வந்து சேரும். அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு செயலில் இருக்கிறது. எனவே தவறாமல் இந்த ஒரே ஒரு செயலை செய்து விடுங்கள். இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய திருப்பத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். விநாயகர் தடைகளை நீக்கி உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எனவே இந்த ஒரு செயலை மட்டும் இந்த இரவுக்குள் எப்படியாவது நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடும். இந்த வீடியோவில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.